அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் ஜோதிட ஆலயத்தின் யூடியூப் நேயர்களே, இன்று நம்ம தெரிஞ்சுக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தின் வழிபாட்டால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான். நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா 12 ராசி 27 நட்சத்திரத்துக்குள்ளே நம்ம பிறந்திருப்போம். இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம முறையாக சரியாக இல்லாத காரணத்தினால தான் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் குலதெய்வமே எதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் அடுத்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குலதெய்வத்தை வணங்காம விட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குலதெய்வங்கள் தெரியும், ஆனால் போக முடியாமல் இருப்பாங்க, தடுங்கலாகும். வருஷம் ஒரு முறை 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிற மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் எவ்வளோ மாதிரி சிரமத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமப்பட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எல்லாமே கடனுக்கே சரியாயிடும். சில பேர் கடன்லேருந்து மீள முடியாமல் இருப்பாங்க, சில பேர் மருத்துவ செலவுலேருந்து மீள முடியாமல் இருப்பாங்க, சில பேர் பிரிவினை, சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கவங்களா தான் இருப்பாங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர்த்துக்கு பெண் தெய்வமாக இருக்கும், பல பேர்த்துக்கு ஆண் தெய்வமாக இருக்கும். பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு போய் வணங்குறதும், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு போய் வணங்குறதும் மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பாருங்கள். அடுத்த பௌர்ணமி அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் வருது இல்லையா மட்டும் நீங்கள் கண்குள்ளாக நீங்கள் பார்ப்பீங்க. கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏதாவது பௌர்ணமி அமாவாசையில் உங்கள் குலதெய்வத்துக்கு போய் சென்று வாங்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.